எஸ் கம் இன். கதவு திறந்துதான் இருக்கு. சார், என்னாச்சு தேவராஜ்? அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். வெரி குட். ஆமா சார். அவங்கள கூட்டிட்டு வா. சரி சார். வாங்க சார். ஓ வாங்க சுனந்தா. அன்னைக்கு நீங்க கோச்சுக்கிட்டு போவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்க அந்த மாதிரி பேசுவீங்கன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த லேடிஸ் எப்பவுமே பிராங்கா பேசுற ஜென்ஸ தப்பா தான் நினைப்பீங்கல்ல? நீங்க ஜென்ஸ் எப்பவுமே ஜென்யூனா இருக்கிற லேடிஸ கூட இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசும்போது அப்படி நினைக்கிறத தவிர்க்க முடியல. ஓஹோ, பதிலுக்கு பதில் நெத்தியடி அடிக்கிறீங்களே. குட். தேவராஜ் சார், ஆபீஸ்ல இவங்க பேர்ல ஷீலா ஒரு அப்பாயின்மெண்ட்ட டைப் பண்ணி வச்சிருக்காங்க. போய் அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம். சாரி சார், நீங்க அன்னைக்கு சொன்ன அந்த கண்டிஷன் படி என்னால உங்க கம்பெனில வேலை செய்ய முடியாது சார். நீங்க அநியாயத்துக்கு நல்லவரா இருக்கீங்களா தேவராஜ்? அவங்க என்கிட்ட தான் சொல்றாங்க. நீங்க போய் லெட்டரை வாங்கிட்டு வாங்க. போங்க. ஓகே சார். நீங்க வாங்க சுனந்தா, சாப்பிடலாம். தேங்க்ஸ் சார், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஆபீஸ்ல என்ன salary ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? தேவராஜ் சார் சொன்னாரு 480 பிளஸ் இயர்லி அலவன்ஸ். என்ன வேலைன்னு சொல்லிருப்பாரு? சொன்னாங்க உங்களோட PA வா. என்னோட PA-னா அட்லீஸ்ட் ஆபீஸ்ல ஒரு 6 மணி நேரமாவது என் கூட குப்பை கொட்டணும்ல. இப்படி என் கூடயே நேருக்கு நேரா எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா சரியா வருமா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு பக்கம் என் ஃபேமிலி பயங்கர கஷ்டத்துல இருக்கு, ஒரு பக்கம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கடன் வாங்கி பெரிய படிப்பெல்லாம் முடிச்சிருக்கேன். கிடைச்சிருக்கிற நல்ல வேலையை நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு நிமிஷம். இதையெல்லாம் யோசிச்சுதான் நான் இந்த வேலையை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சுட்டு உங்களை மறுபடியும் கூட்டிட்டு வர சொன்னேன். சாரி சார், என் மனசாட்சியை மீறி என்னால ஒர்க் பண்ண முடியல. நான் சம்திங் டிஸ்டர்பா இருக்கேன். ஏன்? ஏன்னா நீங்க தான். நானா? ஆமா. நான் என்ன பண்ண? நீங்க நல்லவரா கெட்டவரானே தெரியல. ஆபீஸ்ல இருக்கிற எல்லா லேடிஸ் கிட்டயும் விசாரிச்சுட்டேன். யூ ஆர் a gem-னு சொல்றாங்க. பட் என்ன மட்டும் ஏன் இப்படி டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. நீ தான் என் PA-வா வரணும்னு நான் அடம் பிடிக்கிறேன். நீ என் PA-வா இருக்கணும்னா என்ன நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா அதுக்கு நீ மேரேஜ் ஆயிருக்கணும். அட்லீஸ்ட் லவ்வர் கூடயாவது கமிட் ஆயிருக்கணும். அப்பதான் என் காயத்ரிக்கு துரோகம் பண்ணாம இருக்க முடியும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். காயத்ரியா? எஸ். அது யாரு? நீதான். புரியல சார். என் கூட வா.
ಕೋಳಿ ಕುಕ್ಕರ ತಂಗಾಳಿ ಗೌರವ ಪ್ರಜೆ ನಮಸ್ತದೆ ನಮಸ್ತದೆ நமஸ்துதே நமஸ்துதே 3 6 11 16 19 24 1 4 நமஸ்துதே 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 ஓம்காரி நாளைக்கு இதே மாதிரி குப்பை எடுத்துட்டு போயிடு. மெயின் பூஜை முடிஞ்சிடும். ஐயா முதல் பூஜை ஊர்ல பண்ணோம், ரெண்டாவது பூஜை எங்க, மூணாவது பூஜை எங்கங்க? நம்ம பலி கொடுக்க போற இடத்துல. இந்த பூஜை எல்லாம் எதுக்குங்கய்யா? சர்வ வல்லமை படைத்த சித்தி சக்திகளை நம்ம வசியத்துல வச்சுக்கிறதுக்காக நடத்தப்படுற பூஜை. வசியப்படுத்துறதுன்னா ஒரு 5 கோடி கான்ட்ராக்ட் கொடுக்கறதுன்னு முடிவாகுதுன்னு வை. அந்த கான்ட்ராக்ட் அதிகாரி நீதான்னு வச்சுக்கோ. நான் இந்த வசியம் இருந்த பூர்வத்துல வச்சுக்கிட்டா அங்க 100 பேர் இருந்தாலும் சரி அந்த கான்ட்ராக்டை எனக்கு தான் தருவான். அப்படியா? அவ்வளவு பவர்ஃபுல்லாங்கய்யா? ஆமா. சரி, நீ போய் இந்த குப்பையை கொட்டு. சரிங்கய்யா. சாமி ஐயா. எங்க போய் கொட்ட போற? பின்னாடி மைதானத்துல சாமி. கூடாது கூடாது. போன வாட்டி அறுத்த கோழியோட பிரசாதங்களை எங்க புதைச்சோமோ அதே குழிய மறுபடியும் தோண்டி இந்த பூஜை பிரசாதங்களையும் புதைச்சிடு. சரிங்க சாமி. போ. சுவாமி 9 முட்டை வேணும். ஏற்பாடு பண்ணிடுறேன் சுவாமி. அதே மாதிரி 93 மிளகு, 97 எள்ளு, 81 காஞ்ச மிளகா, 70 கிராம்பு, 67 சீரகம், 53 கடுகு, 14 பூ, 13 இலை, 6 கற்பூரம், 1 நாய் பல், 2 துண்டு பூனை புனகு. இதெல்லாம் எனக்கு தேவை. ஏற்பாடு பண்ணிடுறேன் சுவாமி.